வணக்கம். போன வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்னா, அ இந்த மாரி வந்து ஒரு எப்படி வந்து 0 டூ 9 வந்து ஸ்பெல் பண்றது அப்படின்னு. ஸோ இன்னைக்கு வந்து அதே பார்ப்போம். ஆனா டிக்ஷனரி வச்சு பார்ப்போம். ஆ ஓகே. ஸோ டிக்ஷனரிக்கு வந்து பல வகையில இன்ட்ரோடக்ஷன் தரலாம். பட் ஓகே நான் இந்த இந்த வகையில வந்து தரணும்னு வந்து ஆசைப்படுறேன். ஸோ இத அப்படியே காப்பி பண்ணிட்டு ஓகே. ஸோ ஸ்பெல் எ டிஜிட் அப்படின்னு காப்பி பண்ணிட்டு, இத வந்து 52ன்னு வைக்கலாமே. ஸோ ஆம், இது என்னது? ஓகே. இது நியூ ஃபைல் வச்சுட்டு, ஸோ ஸ்பெல் டிஜிட் டாட் பை அப்படின்னு ஒன்று வச்சுட்டு, ஓகே. ஆனால் இதில் வந்து நம்ம சில குரங்கு வேலைலாம் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸ்பெல் டிஜிட் அப்படின்னு வச்சுட்டு, இது அப்படியே காப்பி பண்ணி போடுவோம். ஓகேங்களா? ரைட். ஸோ இது அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டுருவோம். ரைட். ஸோ ரைட். நம்மளுடைய வழக்கம், மரபு, பண்பாடு இந்த மாதிரி போட்டு இந்த ப்ரோக்ராம் நேம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து போட்டுருவோம். ஓகே. ஸோ இங்கே வந்து 0 to 9ன்னு வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்டர் டிஜிட் 0 to 9 நான் வைக்க விரும்பலை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து நான் இதை டிக்ஷனரியாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். எப்படின்னா இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து கேர்லி ப்ராக்கெட்டாக மாற்ற போகிறேன். ரைட். ஸோ இந்த மாதிரி போட்டோன்னா பாருங்கள், ஏஏ மாற்றி தந்துருச்சு, 0 1 அப்படி இப்படின்லாம் மாற்றிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னவோ இதுக்கு வந்து மாற்றிக்கலாம். பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து டிக்ஷனரி. ஓகேங்களா? முன்னாடி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இது லைக் ஒரு லிஸ்ட்டுனா ஆட்டோமேட்டிக்காக இப்போ லிஸ்ட் வந்து இங்கே பாருங்கள், இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக 0னா 0 அப்படின்னு வந்து நம்பரிங் தந்தது. இங்கே வந்து நம்மளே வந்து நம்பரிங் தந்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னு ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஸோ யூவி ரன் 0 ஓகே லைக் 052 ரைட். ஸ்பெல் டிஜிட் பை என்டர் டிஜிட் ஓகே ரைட். ஸோ ஒரு 2 நினைக்கிறேன். ஓகேங்களா? யூ ஹேவ் என்டர் 2. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி வருது. ரைட். ஓகே. ஸோ இப்போ வந்து இதில் வந்து ஒரு குரங்கு வேலை பண்ணும். ஓகே. ஸோ ஸ்பெல் டிஜிட் ஓகே ரைட். ஸோ இது வந்து லைக் இன்ட்ரடக்ஷன் டிக்ஷனரிஸ் தான் வரணும் இதோடைய வீடியோ தலைப்பு. ஏன்னா லைக் 052 02 ஸ்பெல் அ டிஜிட். ஆக்சுவலாக ஸ்பெல்லு டிஜிட்டுன்னு வரக்கூடாது, ஆக்சுவலாக ஸ்பெல்லு நம்பர்னு வரணும். பட் ஓகே பரவாயில்ல இருக்கட்டும். ரைட்ஸ் இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே வந்து ஒரு குரங்கு வேலை பண்ணுவோம். ஓகேங்களா? என்ன பண்ணுவோம்னா இங்கே வந்து 7 வந்து இங்கே போடுவோம், 3 வந்து இங்கே போடுவோம். ரைட். ஸோ அந்த மாதிரி போடுவோம். ரைட். ஸோ போட்டுட்டு இப்போ வந்து ரன் பண்ணுவோம். ரைட். ஸோ ரைட். ஓகே. இது வந்து 02 ஓகேங்களா? ஓகே. இங்கே வந்து 02 ரைட். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு குரங்கு வேலை பண்ணுவோம். ரைட். ஸோ என்டர் டிஜிட் ஓகே. நான் வந்து 7ன்னு போடுறேன். ஓகேங்களா? இது பாருங்க 3 தருது. ஸோ இதுலேருந்து வந்து என்ன புரியுது? ஓகேங்களா? ரைட். டிக்ஷனரி லிஸ்ட் மாதிரி தான். பட் ஆனால் இண்டெக்ஸ் வந்து நீங்கள் தரீங்க, வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ சிம்பிள் அவ்வளோதான். அதே மாதிரி லிஸ்ட்டு வந்து இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு வரும். டிக்ஷனரி வந்து இந்த மாதிரி ஒரு கேர்லி ப்ராக்கெட்ஸ் போட்டு வரும். அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அவ்வளோதான். ரைட். ஸோ மற்றபடி வேற எதுவுமே இல்லை. அண்ட் இன்னொன்று ஒன்று இருக்குது. லிஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஆர்டரிங் இருக்குது, இதுக்கு வந்து ஆர்டரிங் இல்லை. ஏன்னா நீங்கள் தான் வந்து இந்த கீயை வச்சு எடுக்க போகிறீங்க. ரைட். ஸோ அதுதான். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஆர்டரிங்கே இல்லை. இப்போ பாருங்க, லைக் நான் இது ரெண்டுத்தையும் மாற்றினாலும் பிரச்சனையே கிடையாது, 3யும் 7யும் மாற்றினாலும் பிரச்சனையே கிடையாது. ஓகே ரைட். ஸோ அதுதான் விஷயம். ரைட். ஸோ இதுதான் டிக்ஷனரி. ஆக்சுவலாக டிக்ஷனரினா என்ன அர்த்தம்? ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ம், அர்த்தத்தை பார்க்கறதுக்கு வந்து ஒரு புத்தகம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அகராதி. ஓகேங்களா? அதுதான் டிக்ஷனரி. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு அகராதி மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இந்த வார்த்தைக்கு இது பொருள், அதர்வைஸ் ஆர் இந்த கீக்கு இந்த வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இது பேர் வந்து கீன்னு சொல்லுவாங்க, இது பேர் வந்து வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு டிக்ஷனரியோடைய நான் தர இன்ட்ரடக்ஷன். ஓகேங்களா? ஸோ நாளைக்குலேருந்து நம்ம டிக்ஷனரிஸ் பற்றி வந்து கொஞ்சம் நிறைய பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம், அண்ட் தென் இதுக்கும் லிஸ்ட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது. ஓகேங்களா? ஆர் எந்த வகையில் வந்து மாறுபடுது. ஓகேங்களா? ஸோ அப்படிலாம் வந்து பார்ப்போம். ரைட். ஸோ தட்ஸ் த திங். ஓகேங்களா? ஸோ யா
ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஒரு சிம்பிளாக தான் வைக்க விரும்புகிறேன். ஏன்னா டிக்ஷனரியோட இன்ட்ரோ ஒரு புது டாபிக் வரும்போது அது எப்போவுமே வந்து ஓவர்லோட் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் இந்த வீடியோடைய நோக்கம். ஓகே. ஸோ தட்ஸ் இட். ஓகே. ஸோ நாளைக்கு வந்து நம்ம பார்ப்போம். ரைட். ஸோ டிக்ஷனரி பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம்.